முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவனிலே, அரசாலும் தலைவரியே. என்னை காக்கும் இறைவனிலே, அரசாலும் தலைவரியே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. தேமா சந்தரே ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படி அந்நிய பாஷை பேசலாமா? ஒரு சிலர் என்ன பார்த்து கொண்டிருக்கீங்க? நல்ல கண்களை மூடி நல்ல அந்நிய பாஷையில் பந்தரா கரா சக்கரா பரபா சந்தரா கரா மந்தராபா தராபா. இந்த வாரம் பரிசுத்தாவினருடைய வாரம். ஓ ரமா சந்தராபா, இந்த வாரம் பரிசுத்தாவினருடைய வாரம். ஹல்லேலூயா. அவர்தான் இந்த ஆராதனையில தலைமை தாங்கக்கூடியவர். சந்தலா கதராபா. நல்ல அந்நிய பாஷையில நல்ல அந்நிய பாஷையில எனக்கு அன்பானவர் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ஓ எனக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வரட்டும், எனக்குள்ளே உயிர் மீட்சி வரட்டும். ரம்தலா கரா சந்தலா திரபி அந்தரா தராமா சந்தராலா. நான் உம்மை விடுவதில்லை. சட்டலா தரபா லபா லாமா. ஹல்லேலூயா. நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ரமா சட்டலா லேட்டலபா சட்டலபா. அரிதான காரியத்தை கேட்டாய். ஓ நல்ல அந்நிய பாஷைகளை பேசி இரட்டிப்பான ஆவி அவர் தருவார். இன்றைக்கே தருவார். ரமா சட்டலா கரமா சண்டலா சண்டலா தரபடா சண்டலா. நல்லா பேசுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ஓ உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும். அது கிடைக்கும் வரை நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. சண்டலா கரமனா சண்டலா கரபா லபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன்.
நன்மையினாலே நிரப்புவேன். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் யூத கோத்திரத்து சிங்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிங்கத்துக்கு வயசான பக்கத்தில் போக முடியுமா? சிங்கத்துக்கு வயசாயிடுச்சுன்னு பக்கத்தில் போக முடியுமா? சொல்லுங்க, பக்கத்தில் கேளுங்க, பக்கத்தில் போக முடியுமா? சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு, பக்கத்தில் போய் பாருங்களேன், என்ன ஆகும்? போக முடியுமா? போக முடியாது. ஹalleluya. அவர் யூத கோத்திரத்து சிங்கம். அவர் சிங்கம், நம்மெல்லாம் சிங்க குட்டிகள். நல்ல கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுவருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹalleluya. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம். நல்ல கைகளை தட்டி துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை தேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார். ஆமென், ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹalleluya. நாம் அவரை பாடும்போது, இசை கருவிகளை நேர்த்தியாய் வாசிக்கும் போது, கைகளை தட்டும் போது, ஆமென், இவைகளெல்லாம் நம்ம நேர்த்தியாக செய்யும் போது நம் வாழ்வில் அவர் செய்வதெல்லாம் நேர்த்தியாக இருக்கும். ஒரு சிலர் தான் சொல்றாங்க ஆமென்றாங்க. ஆமென். நல்ல சத்தமா சொல்லலாமா? ஹalleluya. அவர் நமக்காக மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். ஆமென். பாதைகள் எல்லாம் செவ்வையாக்குவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன். நமக்கு ஆராதித்து செய்தெல்லாம் கேட்டு ஒரு பழக்கமாயிடக்கூடாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்க, அதாவது
துதிதான் நதியை கொண்டு வரும். சொல்லுங்க, துதிதான் நதியை கொண்டு வரும். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காரியங்களை நடப்பிக்கிற நபராக இருக்கணும். ஆமென். குளத்தின் அனுபவம் கிடையாது, நதியின் அனுபவம் நமக்கு தேவை. ஆமென். குளத்தின் அனுபவம் வேண்டாம். சொல்லுங்க, குளத்தின் அனுபவம் வேண்டாம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நதியின் அனுபவம். அதில் தான் ஒவ்வொரு நாளும் புதுமையான காரியங்கள் நடக்கும். நதிகளில் தான் மீன்கள்லாம் துள்ளி ஓடும். ஆமாவா? தண்ணி அப்படி நிற்காது, போயினே இருக்கும். குளத்தில் அப்படி கிடையாது, ஸ்டாக்காக நின்றுடும். எதை நம்ம விரும்புவோம்? குளத்தை விரும்புவோம், நதி விரும்புமா? நதின்னு சொல்றோம், ஆமென்னு சொல்லலாமா? நல்ல ஆமென்னு சொல்லலாமா? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. நீங்க கொஞ்சம் இப்படி உட்கார்ந்து பார்த்தா அது தெரியல. முடிந்தவங்க மாத்திரம் எழுந்து பாடலாம். வயதானவங்க, எனக்கு அன்பானவங்க, அம்மா மாதிரி ஐயா மாதிரி நீங்க முடியாது உட்கார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. மற்றவங்க எல்லாரும் நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க எனக்கு தெரியல, ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க வாழ்நாள் நீடிய நாளா இருக்கும். நல்ல கைகளை தட்டிங்க. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுன்னு சொல்லுவாங்க. நீங்க வாய் விட்டு ஆராதித்தா ஆமென். என்னாலே உன் நாட்கள் சொல்லமா பாருங்க, தெரிய மாட்டது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்கிவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்கிவா. மலைகள்
கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். நல்ல கைகளை தட்டி மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவர், மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவர் அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் போது ஜீவ நதி உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஆமென் சொல்லக்கூடியவர்கள் ரமா சண்டலா கபாரா சண்டலா கராபா ரமா ரம்தலா கபாரா சண்டலாபா ரம்தலாபா ரசண்டராபா. உங்க ஆவியே அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியே அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. எத்தனை பேர் சொல்ல முடியாமே? உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய ஆமென், உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டி உயிரடைய ஆமென், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆமென், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். இச்சலாடும் மொழியே நேசர் அன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் சிந்திடும். உன்னப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுவே. உன்னப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுவே. உன்னப்பட வேண்டுமே இயேசுவே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே பொழிந்திடுவே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக
அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் கட்டில அறுக்கும், அபிஷேகம் உன்னை வழி நடத்தும், அபிஷேகம் விடுதலை கொண்டு வரும். அபிஷேகம் ஹல்லேலூயா உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். ஆமென் சொல்லக்கூடிய நல்ல கரங்களை தட்டி ஒரு புதிய அபிஷேகத்தை எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் பயன்படுத்தவும் அவரால் ஆகும் என்று சொல்லக்கூடியவர்கள் நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா பேசுங்க. உங்க பிள்ளை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா பேசுங்க. உங்க கணவனுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா பேசுங்க. ஆளில் குடிகார கணவன் மனம் திரும்ப வேண்டுமானா பேசுங்க. ஆள் கீழ்ப்படியாத மகன் ரட்சிக்கப்பட வேண்டுமானா பேசுங்க. நல்லா பேசுங்க ஐயா, பேசுங்க, நல்லா பேசுங்க. நீங்க பேச 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 உங்க குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுகிறது, சுட்டரிக்கப்படுகிறது. உன் கணவனுக்கு விரோதமாக மனைவிக்கு விரோதமாக போடப்படுகிற எல்லா மாந்திரிய சக்திகள் அழிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லக்கூடிய நல்ல கைகளை தட்டி சமா சந்தரபா ரமா நல்ல 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 கரங்களை தட்டி நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. கரங்களை உயர்த்தி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லலாமா சபையார், சபையார் சொல்லலாமா? ஃபாதர் நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாய் மீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கையை உயர்த்தி சொல்லலாமா? மறவாமல் ராஜாவே இயேசுவே நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை ஆமென், சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றி. சொல்லலாமே? மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின, நீ
அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நல்ல கைகளை தட்டி ஆமேன் ஆமேன் என்று சொல்லலாமா? வரவாமல் நினைப்பவரே இசையா முடிப்பவரே. சொல்வோமா? மறவாமல் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதை நம்புகிறவர்கள் எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஒரு நிமிடம் நீங்கள் அந்நிய பாஷையிலே கண்களை மூடி, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேகர் காயப்பட்டு இருக்கிறார்கள். நமக்குள்ளே காயம் கட்டுகிற அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறா, கட்டவிழ்கிற அபிஷேகத்தை வைத்திருக்கிறா, விடுதலையாக்குகிற அபிஷேகத்தை வைத்திருக்கிறா. அது நதியாக பாய்வதாக. விசுவாசிக்கிறவர்கள் நல்லா கண்களை மூடி ஆவியில் நிறைந்து, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே திருச்சபையாகிய எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிறீர். துயரங்கள் மாறுவதாக, ஆனந்த தைலம் வருவதாக, சிங்காரம் வருவதாக. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரங்கள், மனதில் இருக்கிற அந்த துயரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கட்டளையிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆவியிலே நிரப்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே இந்த காலை வேளையிலே உங்கள் மனதை விட்டு, உங்கள் வீட்டை விட்டு துயரங்கள் விலகுவதாக. நீங்க ஆவியில நிரம்புகிறத வைத்துதான் உங்களுக்குள்ள இருக்கிற துயரங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வேதனைகள் மாறுவதாக, சிங்காரம் வருவதாக, ஆண்டவர் ஆனந்த தைலம் வருவதாக. நல்ல ஜெபமணி கொண்டுங்க. ஆண்டவரே துதியின் ஆவி வருவதாக, சாம்பல் நீங்குவதாக, சிங்காரம் வருவதாக, விடுதலையின் ஆவி வருவதாக. ஓ ரபலகரதி, சத்துருவின் கிரியைகள் இந்த காலை வேளையிலே முறியடிக்கப்படுகிறது. எழும்பு எழும்பு சீயோனே எழும்பு. கர்த்தர் உங்களையும் என்னையோ இந்த கடைசி நாட்களிலே எடுத்து பயன்படுத்துவாராக, 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 பயன்படுத்துவாராக. ரிபலகரதரலபரகதி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே அவருடைய ஆவியின் அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டு, நம்ம மிதிக்கிற வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டு, நம்மை சந்திக்கிற நபருக்கு விடுதலை உண்டு. இந்த நாம் இருக்கிற இந்த தேசத்திற்கு விடுதலை உண்டு. இந்த தேசம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் மாலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். மற்றும் 11 மணி, 12:30 மணி, மாலை 4:30 மணி, 6:15 மணிக்கு ஆராதனைகள் மற்றும் காலை 11 மணிக்கு 2வது மாடியில் உள்ள பால்ஸ் ஹாலில் நடைபெறும் வாலிபர் ஆராதனை, இவைகளில் கலந்து கொள்ளுங்கள். உடன்படிக்கை ஜெபம் நமது சபையில் தினமும் காலை 5 மணி முதல் 7 மணி வரையும், 9 மணி முதல் 11 மணி வரையும், 11 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் ஜெபம் நடைபெறும். விசேஷித்த உபவாச ஜெபம் வருகிற சனிக்கிழமை 25ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். ஜெப பங்காளர்கள் மற்றும் சபையார் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம்
செலுத்த NLG.in/giving அல்லது ரேசர் பே மூலமாகவும் 9884097774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எல்லார் மேலும் இறங்குகிற ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் இறங்கி வருகிற ஆவியானவர் 2 காரியத்தை அவர் செய்கிறார். ஒன்று, ஞானஸ்நானம் கொடுக்கிறார் ஆவியினாலே. 2வது, நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரையும் ஒன்றாக ஆவியானவர் மாற்றுகிறார். ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க யோவான் ஸ்நானகன் அந்த ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்து ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணீருக்குள்ளே மூழ்கி தண்ணீரை விட்டு வெளியே வருகிறோம். அது எதன் அடையாளம்? இயேசு மரித்ததற்கு அடையாளம் தண்ணீருக்குள்ளே போவது. இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு அடையாளம் தண்ணீரை விட்டு வெளியே வருவது. பழைய வாழ்க்கையும் பழைய மனுஷனையும் தண்ணிக்குள்ளே அடக்கம் பண்ணணும். தண்ணியை தெளித்து விட்டுறக்கூடாது. தண்ணிக்குள்ளே முற்றிலும் மறிக்கணும். தண்ணியை விட்டு வெளியே வரும்போது உயிரோட பரிசுத்த ஜீவியம் செய்வதற்காக வரணும். ஞானஸ்நானம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஞானஸ்நானம் உங்கள் உள்ளான வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையின் மாற்றத்துக்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் என்பது. இது சர்ச்சில் மெம்பர்ஷிப்புக்கு உரியதல்ல. உங்கள் உள்ளான வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மாற்றம், அதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கணும். பரிசுத்தாவியின் ஸ்நானம், யோவான் சொன்னார், என்னை விட வல்லவர் ஒருவர் எனக்கு பின்னே வருகிறார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ அந்த ஞானஸ்நானம் ஒரு அறிவியல் மூழ்குவது போல ஆண்டவர் நம்மை மூழ்கடிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த ஞானஸ்நானத்தை நமக்கு கொடுக்கும்போது அக்கினியோடு கூட வருகிறார். அந்த ஞானஸ்நானம் பெற்ற போது பெந்தெகோஸ்தே நாளிலே அக்கினிமயமான நாவுகள் இறங்கி ஒவ்வொரு தலையின் மேலும் விழுந்தது. உன் மேலே பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிற ஒரு அனுபவம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். 2வது, உன் தாகத்தை தீர்க்கும் ஆவியானவர். இந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிற வெற்றிடத்தை நிரப்ப, உன்னை விட்டு பாவங்கள், பாவக்கிரியைகள், அசுத்த பிசாசுகளின் கிரியைகள் வெளியாகும்போது உன்னை நிரப்பி உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு ஜீவ நதியாக இந்த ஆவியானவர் உனக்குள்ளே வருகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்கும் உரியது. அவர் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. ஆகினால் இதை மனதில் வைத்து கொள்ளணும். முதலாவது, இந்த ஆவியானவர் விடுதலை கொடுக்கும் ஆவியானவர். எழுதி வைத்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது, கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. சத்தமாக சொல்லுங்க, என்ன உண்டு? விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு காற்று அல்ல, ஏதோ ஒரு அலை அல்ல. ஆவியானவர் என்று சொல்லும்போது ஆள் தத்துவம் உடையவர்.
கர்த்தர் தான் ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்றும் மூன்று அல்ல, இந்த மூன்றும் ஒன்று. இந்த மூன்று பேரும் ஒரே தெய்வம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தெய்வம். கைதட்டி அவரை பாராட்டுவோம். ஆவியானவரே, நீர் தெய்வம். அந்த தெய்வம் நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இந்த இருதயத்தை ஆலயமாக மாற்றி அதுக்குள்ளே வந்திருக்கிறார் என்றால் நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். இந்த ஆவியானவரை பெறும்போது உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுவீங்க. பல இடத்துல அதை பற்றி எழுதியிருக்கிறது. அதனால் அது அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷை ஆவியானவர் அல்ல, ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளமாக இந்த அந்நிய பாஷை இருக்கிறது. ஆகினால பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஏனென்றால் எதுக்கு பலன் வேணும்? நம்ம மாம்சம் ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். இதை ஜெயிப்பது நம்முடைய மாம்ச சக்தியினால், ஆயுதங்கள்னால ஜெயிக்க முடியாது. ஆவியானவருடைய உதவியை கொண்டு தான் நாம் ஜெயிக்க முடியும். ஆகையினால இந்த ஆவியானவர் முதல்ல உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். என்னத்திலிருந்து விடுதலை? நீங்கள் ரோமர் 7:24 வாசிக்கும் போது, ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன், மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அந்த நாட்களில் ஒரு மனுஷன் குற்றம் செய்தால் அவனை தண்டனை கொடுப்பது எப்படி என்றால், செத்த மனுஷர்களோடு சேர்த்து அவனை கட்டிடுவாங்க. செத்த மனுஷன் அழுகிறது போல அழுகி நாற்றம் எடுத்து இவனும் சாகணும் அப்படின்னு அந்த தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் இந்த செத்த மனுஷனோடு சேர்த்து கட்டப்படுகிற கட்டிலிருந்து யார் என்ன விடுதலையாக்குவார்? அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில் அவன் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறத செய்கிற ஒரு காரியத்தை அவனுக்குள்ளே பார்த்தான். அது அவனுக்குள் இருக்கிற பாவம் என்று கண்டுபிடித்தான். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது, ஆனால் நன்மை செய்கிறத என்கிட்ட இல்லை. சண்டை போடாமல் குடும்பத்துக்குள்ளே சமாதானமாக தான் வாழணும்னு விருப்பம் இருக்குது. யாருக்காவது சண்டை போட்டுக்கிட்டே வாழணும்னு விருப்பம் இருக்குதா? இல்லை. ஆனால் அந்த விருப்பம் நிறைவேற மாட்டேங்குது. சண்டை எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. அதனால் உன் வாழ்க்கையில் நீ சரியான சண்டைக்காரி உனக்கே தெரியாது, உனக்கே அது தெரியாது. ஆனால் நீ விரும்புகிறது செய்யாமல் வெறுக்கிறதையே நீ செய்து கொண்டிருக்க. இதிலேருந்து யார் விடுதலையாக்க முடியும்? இதிலேருந்து விடுதலையாக்குறது ஆவியானவர் மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, ஆவியானவரே என்னை இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து, என்னை நான் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறத நான் செய்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலையை தர மாட்டிங்களா? நன்மை செய்கிற விருப்பம் எனக்கு இருக்குது, தீமை எனக்குள்ளே இருந்து வந்துடுதே, என்னை நீர் விடுதலையாக்கும். ஆவியானவரே எனக்கு உம்முடைய உதவி இன்னைக்கு தேவை, இதில் விடுதலை எனக்கு தேவை, என் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றுவார். ஆமென். ஆவியானவர் இதற்கு விடுதலையை கொடுப்பார். 2வது 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:1 வாசியுங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. உனக்கு நியாய தீர்ப்பில் இருந்து, ஆக்கினை தீர்ப்பில் இருந்து உன்னை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். எப்பொழுது விடுதலை ஆக்குகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்கு உள் இருக்கும்போது. சர்ச்சுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால விடுதலை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறியா? சர்ச்சுக்கு வர்ற நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டியா? வராமலே சர்ச்சுக்கு வந்துட்டு போவாங்க. கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் நீ இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் விடுதலை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். நான் நல்ல குடும்பத்தில் இருக்கேன், அந்த குடும்பம் ஒன்றை ரட்சிக்காது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா? நான் வாழுகிற சொசைட்டி நல்ல சொசைட்டி உன்னை ரட்சிக்காது. கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டாயா? உனக்குள்ள உண்மையாக கிறிஸ்து
வாசம் பண்ணுகிறாரா? அவர் உனக்குள் இருக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தால் தான் நீ மாற்றப்பட முடியும். ஆகையினால அந்த விடுதலை வர நியாயத்தீர்ப்பு உனக்கு இல்லை. நியாயத்தீர்ப்பு கடைசியில் இப்பவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கண்டம்னேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். எப்பவும் குற்றம் குற்றம் என்கிற ஒரு ஆவி ஒன்று அலட்டி கொண்டே இருக்கும். அதிலிருந்து விடுதலை பெறணும். அடுத்தது கடைசி நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுறதுக்கு இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார், பிசாசும் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. இயேசு பாவத்தை சுமந்து சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்டார். பிசாசை சிலுவையில் இயேசு அவன் தலையை நசுக்கி அவனை நியாயம் தீர்த்திருக்கிறார். அல்லேலுயா சொல்லுங்கள், அல்லேலுயா. கைகளை சுற்றி பிசாசின் கிரியைகள் அவை எல்லாம் இயேசு ஜெயித்திருக்கிறார். நீ ஜெயிக்க முடியாது, அவர் ஜெயித்து வைத்திருக்கிறார். பிசாசு ஓடி போவானவனுக்கு எதிர்த்து நின்னா உன் குடும்பத்தை அசைக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். அதனால் உனக்கு கடைசி நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கர்களுக்கு தான் உண்டு. கடைசி நியாயத்தீர்ப்பு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பே அக்னி கடலில் தள்ளிடுறாங்க. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு துன்மார்க்கரின் நியாயத்தீர்ப்பு. அந்த சமயத்தில் பிசாசு அக்னி கடலில் தள்ளப்படுறான். துன்மார்க்கர்கள் எல்லாரும் நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு உண்டு. இப்போ விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சின்ன தப்பு செய்தாலும் ஒரு நியாயத்தீர்ப்பு உனக்கு வந்துடும். இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களுக்கு நியாயத்தீர்ப்பு இப்போ இல்லை, மொத்தமாக சேர்த்து கொடுப்பார். மொத்தமாக சேர்த்து கொடுப்பார். சொன்னால் கேட்க மாட்டான். எத்தனையோ பேர்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டான். இப்போ உன்னைய சரியாக ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பார். மொத்தமாக நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வருது. அதனால் ஜாக்கிரதையாக இரு. ஆவியானவர் உன்னை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. அப்போ ஆவியானவர் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். எல்லாமே உலகத்தில் ஒரு பிரமாணத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற பிரமாணம், பூமியில் இருக்கிற ஒரு பிரமாணம் புவியீர்ப்பு சக்தி ஒரு பிரமாணம். புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் இப்போ அமைதியாக ஒரு இடத்துல என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம், உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த புவியீர்ப்பு சக்தி நம்மளை பிடிச்சி இங்கே வைக்காமல் இருந்தால் நம்மெல்லாம் என்ன செய்துட்டு இருப்போம், பறந்துக்கிட்டு தான் இருப்போம். அங்கங்கே பறந்துக்கிட்டு இருப்போம். ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒன்றையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இந்த புவியீர்ப்பு சக்தி என்கிற பிரமாணம் இருக்கிறது. அதே போல் பாவ பிரமாணங்களை பிரமாணம் நம்மளை இழுத்து 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 கீழே தள்ள பார்க்கும். ஆனால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நமக்கு உள்ளே வந்துட்டுன்னா நம்மளை இந்த புவியீர்ப்பு சக்தி இழுக்கிறது போல் பாவ சக்தி நம்மளை இழுக்க முடியாது. நாம் ஆவியின் பிரமாணத்தை கொண்டு பறக்க முடியும். ஆமென். எப்படி ஒரு பறவை பறந்து போகுது, அதுக்குள்ளே ஜீவன் இருக்கும் வரைக்கும் அது பறந்துக்கிட்டு இருக்கும். ஜீவன் போயிட்டுனா கீழே விழுந்துடும். ஆவியானவர் இல்லாமல் உன்னால் பறக்க முடியாது. எப்படி ஆகாய விமானம் இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி பறக்குதோ ஏரோ டைனமிக் மூலமாக, அந்த பிரமாணம் அதுக்குள்ளே இருக்கிறது போல் நமக்கு உள்ள ஆவியின் பிரமாணம் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகுது. அல்லேலுயா சொல்லும், அல்லேலுயா. எல்லாரும் 2 கை உயர்த்தி, ஆவியின் ஜீவனுடைய பிரமாணம் எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே. பாவ பிரமாணம் மரண பிரமாணம் என்னை இழுத்து என்னை கீழே கொண்டு வராதபடி எனக்குள்ளே நீர் கொடுக்குற அந்த தேவ பலனும் சக்தியும் எங்களுக்குள்ளே ஆழமாய் வரட்டும் ஆண்டவரே. அதிலிருந்து எங்களுக்கு மரணம் பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 3வது, பாவ வியாதியிலிருந்து
பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் அடுத்த 3-4 வசனத்தை வாசியுங்கள். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, மாம்சத்தில் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த நியாயப்பிரமாணம் பலவீனமானது. அது சொல்லும் அநேக காரியங்களை, ஆனால் ஒருத்தனும் அதனால் நீதிமானாக முடியலை. நியாயப்பிரமாணம் மக்களை விடுதலையாக்கலை. நியாயப்பிரமாணம் விடுதலையாக்கலை. எப்படி ஒரு ஆளுக்கு ஜுரம் வந்தால் எவ்வளவு ஜுரம் இருக்குன்னு ஜுரமானியை நாக்கில் வச்சா எவ்வளவு அளவுன்னு காமிக்கும் ஜுரம். அது வரைக்கும் பயப்படாமல் இருந்த ஆட்கள் ஜுரமானியை வச்சா 103 டிகிரி காய்ச்சல்னு சொன்னால் என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு எவ்வளவு பாவம் இருக்கிறது என்பதை காமிக்கதை தவிர நியாயப்பிரமாணம் நம்மளை விடுதலையாக்க முடியலை. ஒரு வெயிட்டில் ஏறி நின்னா இப்போல்லாம் எடை குறையணும் அப்படின்னு சொல்லி வெயிட்டு குறையணும்னு சொல்கிறாங்க. ஏறி நின்னா வெயிட்டை காமிக்குது. வெயிட்டை பார்த்த உடனே நமக்கு ஒரு மாதிரி ஆகிரும். ஆனால் இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த எடை ஏறி நிற்கிறீங்களே, அது ஏதாவது உதவி செய்யுமா? இல்லை, அளவைத்தான் காட்டும். ஜுரமானியும் அது உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு வல்லமை இல்லை. அதை போல் பிரமாணத்துக்கும் வல்லமை கிடையாது. வல்லமை எங்கே இருக்குதுன்னா, இயேசு நம்ம போல் மாம்சத்தில் வந்து பலியாக மாண்டதுனால. அல்லேலூயா. கை வைத்து அந்த ஆவியானவரை அனுப்பி பாவ மாம்சத்தின் சாயல்ல வெற்றியாய் அவர் வாழ்ந்தார். உங்களே என்னை போல ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தார். அவருக்கு மனைவி இல்லாட்டாலும் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவரோட வாழ்க்கையில் அத்தனையும் அவர் அந்த வழியில் போய் வெற்றியாக வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை தான் நம்மளை விடுதலையாக்கும். ஆகையினால விடுதலை தருகிற ஆவியானவர். 2வது ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். சிந்தையில் ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கொடுப்பார். ஆவியானவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். சிந்தையில் உனக்கு ஒரு விடுதலை தருவார். ஆவியானவர் முதல்ல உனக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறார். ஆவியானவர் 2வது உனக்கு டிஃப்ரென்ஸை கொடுக்கிறார். 3வது ஆவியானவர் உனக்கு ஒரு பெரிய டிலைட்டை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் இந்த 3 காரியத்தை செய்கிறார். என்ன டிஃப்ரென்ஸை உனக்கு கொடுக்கிறார்? ஆவியின்படி சிந்திக்க வைக்கிறார். மாற்றம் வரணும், ஆவியின் சிந்தை வரணும். ஆவியின் சிந்தை கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற சிந்தை உங்களுக்குள்ளே வரணும். பைபிளில் அழகாக சொல்லியிருக்கு, ஒரு மனுஷனுடைய சிந்தை எப்படியோ, நீதிமொழி 23, அவனுடைய இருதயமும் அப்படித்தான் இருக்கும், அவனும் அப்படித்தான் இருப்பான். அதனால் சிந்தை வாழ்வை ஆவியானவர் நிரப்பணும். சிந்தை ஆவியானவர் நிரப்பணும். பலவிதமான சிந்தைகள் உலகத்தில் இருக்குது. ஒன்று, தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட் வரணும். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கொடுக்கிறார். தெளிந்த புத்தி யாருக்கெல்லாம் தெளிந்த புத்தி வேணும்? முதியோர்களுக்கு தெளிந்த புத்தி வேணும். தெளிந்த புத்தி முதியோர்கள் வர வர தெளிந்த புத்தி போயிடும். எப்படி போயிடும்? சாப்பிட்டது மறந்து போவோம். மனைவிட்டு போய் சொன்ன சாப்பாடு எங்கே வச்சேன்னு கேட்கக்கூடாது.
சாப்பிட்டது மறந்துடும். மருந்து எடுத்து சாப்பிடணும், டைமுக்கு மருந்து சாப்பிடணும். மறந்துடும், வயிற்றுக்குள்ள போட்டியா இல்லையா மறந்துடும். அப்போ கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மூளையில் செத்து போகுது 1000 செல்ஸ் ஒரு நாளைக்கு சாகுது, எனக்கு ஞாபக சக்தி தாரும். கை வைத்து கத்துறது ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பிரசங்கமாக இருக்குது, பிரசங்கம் பண்ணும் போதே ஞாபக சக்தி போயிடுது. சொன்ன பாயிண்ட்டே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தெளிந்த புத்தி வேணும் முதியோர்களுக்கு. பாலிய ஸ்திரீகளுக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். பாலிய புருஷர்களுக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். அப்போ தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்டு வேணும். அதுக்கு ஆவியானவர் ரொம்ப உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் மனக்கவலை உன் வாழ்க்கையில் வந்துட்டுன்னா தெளிந்த புத்தி போயிடும். மனக்கவலை, சவுண்ட் மைண்ட் வேணும்னா கவலையை விட்டு விலகிடணும். கவலை உன் மனசை அடைச்சிட்டுனா என்ன செய்யணும்னே தெரியாமல் ஒரு வேலையை நீ செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. முதல்ல தெளிவாக தூக்கம் வராது. கவலை வந்துட்டுனா சின்ன சின்ன காரியத்துக்கு தூக்கம் வராது. காரணம் தெளிந்த புத்தி. கவலை உன் மனதை அடைச்சிருது. கேடான சிந்தைக்கு நீ போயிடக்கூடாது. கேடான சிந்தைன்னு இருக்குது. உண்மையான தெய்வத்தை ஆராதியாமல் விக்கிரகத்துக்கு போயிட்டேன்னா கேடான சிந்தைக்கு அவங்கள ஒப்பு கொடுப்பார். ஏன்னா மகிமை தேவனுக்கு போகாமல் எல்லாத்துக்கும் வேறு மாதிரி போனால் உன் சிந்தையிலே கேடான சிந்தை, அழிக்கிற சிந்தை வந்துடும். கேடான சிந்தை, தவறான சிந்தை, மாம்ச சிந்தை வந்துடக்கூடாது. மாம்ச சிந்தை வருதா உனக்கு? புருஷங்கிட்ட ஒரு வாரம் பேசக்கூடாது அப்படின்னு சிந்தை வரும். அதுக்கு எஸ் ஆமேன். ஒரு வாரம் பேச மாட்டேன், ஒரு வாரம் சாப்பாடு செய்ய மாட்டேன், ஒரு வாரம் அம்மா வீட்டுக்கு போயிடும். இதெல்லாம் என்ன சிந்தை? கேடான சிந்தை. இதெல்லாம் நீ செய்துட்டு வீணா உன்னையே கெடுத்துக்கிடாத. உன் புருஷன் அவன் ரொம்ப சந்தோஷம், நீ போ உங்கள் அம்மா வீட்டுக்கு, நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மாமனார் வீடா ஹோட்டலில் நல்லா சாப்பிடுவான். வாழ்க்கையில் கேடான சிந்தையை விடு, சரியான சிந்தை, மாம்ச சிந்தையை விட்டுரு. நல்ல சிந்தையை உனக்குள்ளே கேளு. அந்த மாதிரி சிந்தை வந்த உடனே தூக்கு போட்டு சாக போகிறேன் புருஷன்ட்டு சொல்லி அனுப்புவா. நீ வேலைக்கு போகிறோம், நீ வர்றதுக்கு முன்னால் நான் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவன் புருஷன் நிம்மதியாக வேலை செய்வானாங்க. அவன் ஃபோனை அடித்து பார்ப்பான், நீனும் எடுக்க மாட்டான். கேடான சிந்தைக்கு போகாத. வாழ்க்கையில் நல்ல சிந்தை வர்றதுக்கு பாரு. நான் தற்கொலை பண்ணி சாவேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன், இந்த மாதிரி சிந்தைகள் வரவிடாத. ஆவியானவர் உன்னை சிந்திக்க வைப்பாராக. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள நல்ல டிசையர் வரணும், காணல் சிந்தைகளை எங்களை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி ரைட் கைண்ட் ஆஃப் திங்கிங் பவரை எனக்கு தாரும். சரியானதை சிந்திக்கணும். அதுதான் ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். சரியானதை சிந்திக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆவியானவர் டைரக்ஷன் கொடுப்பார், உங்களை நடத்துவார். ஆவியானவர் நல்ல வாஞ்சையை கொடுப்பார். உங்களுக்கு நல்ல சிந்தை வந்தால் உங்களுக்குள்ள ஜீவனும் இருக்கும், என்னமும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். ஆவியின் சிந்தையில் உன் சிந்தை ஒரு மாதிரி ஆயிற்று, என் பிள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்வேனோ தெரியாது, என் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்குமோ தெரியாது. போன வருஷம் நடத்தினார்ல ஆண்டவர், இந்த வருஷம் அவர் நடத்த மாட்டாரா? கை வைத்து கத்துற தோத்திரம் பண்ணும். இந்த வருஷம் அதை விட நல்லா நடத்துவார். நல்ல சிந்தை வரட்டும். என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தில் வளரணும், ஆண்டவர் தருவார். உன் வாழ்க்கையில் ஜீவன் இருக்குதா, சமாதானம் இருக்குதா? உன் சிந்தையில் ஜீவனும் சமாதானம் இல்லாமல் மரணம் வருதா? உன் சிந்தையை ஆண்டவர் மாற்றணும். சிந்தையில் டிரெக்ஷன் ஆண்டவர் தருவார். உன் பார்வையே மாறிடணும். பூமிக்குரியவைகளை நீங்கள் சிந்தியாமல் எதை சிந்திக்கணும்? மேலானவைகளை சிந்திக்கணும். மேலானவைகளை நீங்கள் பார்க்கணும். உங்கள் சிந்தையில் மாற்றம், டிரெக்ஷன் வரணும். மேலானவை, கிறிஸ்து இயேசு உட்கார்ந்திருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியவைகளை, பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள்
அசுத்தமான கிரியைகளை உண்டு பண்ண அவயவங்களை அழித்து போடுங்கள். மேலான சிந்தை வரட்டும், உன்னதத்தின் சிந்தை உனக்குள்ள வரட்டும். அந்த ஆவியானவர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுப்பாராங்க. எப்பவும் உலக சிந்தை, எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், யாரை ஏமாற்றலாம், எப்படி காரியங்களை செய்யலாம், எப்படி தவறான காரியத்தை செய்து நமக்கு லாபத்தை உண்டாக்கலாம், இந்த மாதிரி சிந்தையை மாற்றிட்டு ஆண்டவர் மேலே, அவர் மேலே இருக்கிற அந்த சிந்தை உனக்கு டிரெக்ஷன் மாறணும். ஆண்டவர் 3 இடத்துல ஆவியானவர் டிரெக்ஷன் கொடுக்குறார். 1 அப்போஸ்தலர் 16:10 மக்கெதோனியா நாட்டுக்கு ஒருவன் வந்து அழைக்கிற சிந்தையை ஆவியானவர் அவனுக்கு போட்டார். பவுல் மக்கெதோனியா நாட்டுக்கு போனார். அங்கே ஒரு மனுஷன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். போன உடனே அவங்க நினச்சபடி ஒன்றும் நடக்கலை, அடியும் உதவியும் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. லீதியாளுங்கிற பெண்ணை சந்தித்தாங்க, ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை சந்தித்தாங்க. கடைசியில் தான் அந்த மக்கெதோனியா நாட்டில் ஒரு மனுஷன் வந்து அழைத்தானே, அந்த சிறைச்சாலைக்காரனையும் அவன் குடும்பத்தையும் ஒரே நாளில் மாற்றி, ஒரே நாளில் ஞானசான ராத்திரியை கொடுத்து அந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது. அதை செய்தது ஆவியானவருடைய நடத்துதல். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் உன் ஊழியத்தையும் நடத்துகிறவர் ஆவியானவர். ஆமென். ஐரோப்பா நாடுகளிலே அந்த நாளில் ஒரு எழுப்புதல் உண்டாக அந்த தரிசனம் கிடைத்தது. ஆசியாவுக்கு அப்போ போக நினைத்த போது டைரக்ஷனை ஆண்டவர் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் டைரக்ஷனை கொடுக்கிறவர். அப்போஸ்தலர் 10:19 ஆண்டவர் பேதுரு ப்ரெஜுடிஸ் உடையவன், யூதர்கள் மாத்திரம்தான், அவங்கள மாத்திரம்தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார்னு நினைத்தவன். ஆனால் ஆண்டவர் புறஜாதிகளையும் தெரிந்து கொண்டார் என்று அந்த நடத்துதலை டிரெக்ஷனை மாற்றி விட்டார். புறஜாதிகள் கொர்நேலியின் வீட்டில் அங்கே இருந்தபோது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனை மாற்றி, பேசாமல் ஒரு 3 பேர் வீட்டை தேடி வந்திருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போன ஆண்டவர் சொல்லி அங்கே நடத்தின போது புறஜாதிகள் எல்லாரும் அபிஷேகம் பெற்ற அந்த அனுபவம் ஆவியானவர் நடத்தி, புறஜாதிகளாகிய நாம் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை பெற ஆண்டவர் அன்றைக்கே தீர்மானம் பண்ணி இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமே. ஒருவரை கூட ஆவியானவர் விடணும்னு விரும்பலை. மாம்சமான யாவர் மேலே அவர் இறங்கி வரணும். அதனால் இந்த மாதிரி உன் வீட்டில் நீ உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் டிரெக்ட் பண்ணுவார். இந்த வீட்டுக்கு போ, அங்கே போய் வீண் கதையை பேசுகிறாத, அங்கே போய் ஆவியானவரை பற்றி பேசு, அங்கே ரட்சிப்பை பேசு, அங்கே எப்படி ஆயினும் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு மாற்றத்தை உனக்குள்ளே தருவார், டிரெக்ஷன் கொடுப்பார். நான் ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய போகும்போது அங்கே 6 மணிக்குள்ளே போய் சேரணும். 6 மணிக்கு மேலே போய் சேர்ந்தால் எல்லாரும் தண்ணி போட்டுட்டு தான் இருப்பான். அங்கே ஒருத்தனும் வசனத்தை கேட்க மாட்டான். அப்போ போனால் 6 மணிக்கு முன்னால் போயிடணும். போனால் எனக்கு கார் போக முடியலை, அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கார் போக முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அந்த இடத்துக்கு நான் போகணுமே, போக முடியலையே. ஆண்டவர் சொன்னால் காரெல்லாம் அங்கே நிப்பாட்டிட்டு இந்த வழியாக போகணுன்னு சொன்னார். எழுப்பி நடந்து போயிட்டே இருக்கேன். அப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் இருந்து தலையை நீட்டி ஐயா ஐயான்னு கூப்பிட்டான். உள்ளே போனேன். அவன் வயிற்று வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். 3 நாள் சாப்பாடு செய்யாமல் அவன் வீடு அடுப்பெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு உதவி செய்துட்டு வந்தேன். அன்னைக்கு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தான். இன்றைக்கி அவன் ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறான். ஆண்டவர் உன்னை நடத்துவார். அதனால் ஆவியானவர் நடத்துகிறபடி ஊழியம் செய்தால் நிச்சயம் ஆசீர்வாதம், டிரெக்ஷன் இருக்கும். பிலிப்பு ஆண்டவர் நடத்தின அப்போஸ்தலர் 8:29 வாசிக்கும்போது நாம் அங்கே பார்க்கிறோம், ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் நல்லா பேசுவார். ஆவியானவர் உன்னோட பேசுவார். அதை கேளு. ஆவியானவர் எங்கேருந்து பேசுவார்? உள்ளே இருந்து பேசுவார். ஆவியானவரால் நிரம்பியிரு. உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். காதில் வெளியே இருந்து சத்தம் கேட்குன்னு நினைக்காத, அது பழைய ஏற்பாட்டு காலத்தில். இப்போ ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். அவர் பேசினா எங்கேருந்து பேசுவார்? உள்ளே இருந்து பேசுவார். அப்போ ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரா? உள்ளே இருந்து.
அந்த சத்தம் ரொம்ப முக்கியமானது. இங்கே சொல்கிறார், நீ போ வனாந்தரத்தில் ஓடு, அந்த போய் அங்கே ஒரு ரதம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே போய் சேர்ந்துக்கொள், அங்கே ஒரு மந்திரி இருக்கிறான், அவனை ஆண்டவருக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து ஆவியானவரை அவனை தூக்கிட்டு போகிறார். இப்படி ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். ஆவியானவர் தூக்கி சுமப்பார், ஆவியானவர் நம்மோட பேசி நடத்துவார். உன் வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்பட நம்ம ஜெபம். 2 கைகளை நல்லா உயர்த்தி, ஆவியானவரே நாங்கள் உம்மால் நடத்தப்படணும், உம்முடைய வாஞ்சை எனக்கு தாரும், உம்முடைய சிந்தையை எனக்கு தாரும், உம்முடைய ஆவியில் நடத்தப்படுகிற டிரெக்ஷன் எனக்கு தாரும். 3வது, உனக்கு ஆவியான ஒரு நல்ல டிவோஷனை தருவார். இயேசுவை நேசிக்கிற ஒரு டிவோஷன், அவர் மேலே பிரியமாக இருக்கிற டிவோஷனை கர்த்தர் தருவார். வாசிக்கலாம். ஆவியானவர் உனக்கு கொடுக்கும் டிவோஷன். 7ஆம் வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான ஒரு பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நாம் தேவன் மேல பிரியமா இருக்கணும். அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். டிவோஷன் இயேசுவின் மேல இருக்குதா உனக்கு? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்கள் அன்பு கூறுவாயாக. உன் சிந்தை எதில் இருக்குது? ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருக்குதா? உன் சிந்தை ஃபுல்லாக ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்குறது தப்பு ஒன்றும் இல்லை, பாவம் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை விட ஆண்டவரை போய் ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் போய் கிரிக்கெட் பாரு, இல்லை ஹைலைட்ஸை மாத்திரம் ஒரு 10 நிமிஷம் பார்த்து முடிச்சிடறேன். சும்மா உட்காந்து அவன் லொட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நீயும் ஒரு மாதிரி லொட்டாக மாறிடுவானே. நீ உன் சிந்தையை மாற்று. டிசைர் எங்கே இருக்குது? பணம் 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 பணம். எப்போ பார்த்தாலும் வியாபாரம், எப்போ பார்த்தாலும் பணம். வீட்டையும் பிள்ளைகளையும் பற்றி கவலையே இல்லை. பிஸ்னஸுக்கு போகிற சிந்தையெல்லாம் அதில். யாரை எப்படி ஏமாத்தினா, எங்கே கமிஷன் வச்சா எனக்கு. சில ஆட்களை ஒரு இடத்துக்கு திங்ஸை வாங்கி அனுப்புனா கடைக்காரங்கிட்ட சொல்லி சீட்டை மாற்றி கொஞ்சம் அதிக விலையை போட்டிருப்பா, நீ எடுத்துக்க, எனக்கு அதில் கொஞ்சம் கமிஷனை கொடுத்துருன்னு வாங்கிட்டு வரேன். இந்த கமிஷன் பிஸ்னஸ் உன் சிந்தையில் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை சரியாக மாற்று. சம்பளம் வாங்குகிற சம்பளத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க. கிம்பளம் வாங்காத, எல்லாரும் வாங்கினாலும் நீ வாங்காத. உன் சிந்தை மாறட்டும், உன் வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர் மேலே பிரியம் வச்சிரு. அவர் மேலே பிரியமாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த டிவோஷன் இருக்குதா. ஏவாளுடைய மனசை பிசாசு மாற்றி போட்டான். உன் மனசு மாறிடாதபடி இன்றைக்கு உன் சிந்தையை அவரை நேசிக்கிற ஒரு நேசம் உனக்கு வரணும். அதுதான் உன் வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை நம்ம கொடுக்க எல்லாரும் மறுபடியும் எல்லாரும் கை வைத்து, இயேசுவே உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே, உலகத்தில் எல்லாத்தையும் விட உம்மை நேசிக்கிற ஒரு கிருபை எனக்கு தாரும். ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. ஆவியானவர் மூலமாக வர்ற டிலைட், ஆவியானவர் மூலமாக வர்ற டெலிவரன்ஸை பார்த்தோம். ஆவியானவர் மூலமாக வருகிற டிஃப்ரென்சஸ் வாழ்க்கையில். 3வது, ஆவியானவர் மூலமாக நமக்கு வருகிற பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆவியானவர் என்றாலே பெரிய சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். ஆண்டவருடைய ஆவியானவர் உன் உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவார். எப்படி மகிழ்ச்சி ஆகும்? 14ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அப்படியானால் நமக்கு ஒரு புது குடும்பத்தை ஆண்டவர் தர்றார். ஆண்டவருடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு
நம்ம பிறக்கணும் இந்த தாயின் வயிற்றில், அந்த குடும்பத்தில். ஆவியின் பிறப்பில் மறுபடியும் பிறந்து ஆவியானவரை பெறும்போது இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து நாம் அவருடைய புத்திரராய் மாறிவிடுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். அப்போ நமக்கு ஒரு புது குடும்பத்தை ஆண்டவர் தர்றார், சபை. அந்த ஆவியானவர் ஒரே சரீரத்துக்குள் நம்மை ஞானஸ்தானப்படுத்துகிறபடினால் சபை ஒரு குடும்பம். நாம் ஆண்டவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நீ எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சரி, நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உன்னை ஆண்டவருடைய குடும்பத்தில் பிறக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர். ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். ஆவியின் பிறப்பு தான் உன் வாழ்க்கையில் முக்கியம். ஆண்டவருடைய குடும்பத்தில் நீ சேர்ந்த ஒரு ஆள். ரெண்டாவது, ஒரு புது தகப்பனை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. நியூ ஃபாதர். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல தகப்பனை ஆண்டவர் கொடுக்கிறார். கைகளை தட்டி அந்த தகப்பனை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தரும் தெய்வத்தை ஃபாதர்னு அழைக்க முடியாது, தகப்பன்னு அழைக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒருத்தரையும் ஃபாதர்னு நீங்கள் கூப்பிடாதீங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்குது. அவரை மாத்திரம்தான் ஃபாதர்னு கூப்பிட முடியும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒருத்தரையும் ரெவரன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க. ரெவரன்னா அர்த்தம் தெரியுமா? ரெவரன்னா அர்த்தம் தெரியுமா? பயங்கரமானவர். ரெவரன் டி மோகன் அப்படின்னு கூப்பிட்டா பயங்கரமான மோகன் இவர் அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் ரெவரன் டாக்டர்னு கூப்பிட்டிங்கன்னா அதை விட மோசமானது வேறு ஒன்றுமே இல்லை. டாக்டரை விட அவர் தான் பெரியவர். அல்லேலூயா. வாழ்க்கையில் அவர் தான் நமக்கு தகப்பன். உனக்கு இந்த உலகத்தில் சொந்த தகப்பன் நல்லா இல்லைனாலும் உனக்கு ஒரு சொந்த தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். பரமண்டல ஜெபம் என்ன சொல்லுது? பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே. இது ரொம்ப சுத்த தமிழில் எழுதியிருக்கிறான். கிராமத்து ஆட்களில் போய் பரமண்டலம்னு சொன்னால் அவன் சுரமண்டலத்தை நினச்சிருவான். பரமண்டலம்னா விளங்காது. அதோட அர்த்தம் என்ன? பிதாவேனாலும் அவனுக்கு என்ன செய்யாது, விளங்காது. அவன் இப்படி ஒன்றும் அவங்க அப்பாவை போய் பிதாவேனா கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இல்லை. அப்போ வானத்தில் இருக்கிற எங்கள் அப்பா அப்படின்னு ரொம்ப நெருங்கிய உறவு கொண்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளே ஆண்டவர் ஆவியான நம்ம கொண்டு வருவார். அதனால் இந்த உலகத்தில் உனக்கு நல்ல தகப்பன் இல்லாவிட்டாலும் தகப்பனே இல்லாவிட்டாலும் பரம தகப்பன் உனக்கு இருக்கிறார். அது ஆவியானவர் அந்த புதிய தகப்பனை உனக்கு கொடுக்கிறார்னு பார்க்குறோம். மூணாவது நாம் வாசிக்கும்போது 17வது வசனத்தை 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. பிள்ளைகளானால் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம்னா சொத்துல பங்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உலகத்தில் உனக்கு ஒரு சொத்துமே இல்லாட்டா உனக்கு சொத்து, சிறந்த சொத்து இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் உனக்கு தர்றார். உனக்கு ஆவியானவர் உனக்கு தர்றார். இந்த உலகத்தில் உனக்கு சொத்து இருந்தாலும் அதை பெருசாக நினைக்காத. அதெல்லாம் அழிஞ்சு போகும். நீ செத்து போனால் அது உன் கூட வராது. ஆனால் இந்த சுதந்திரம் செத்த பிறகு நீ அனுபவிக்க முடியும். எல்லோரும் கைப்பற்றி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த சுதந்திரம், சொத்து, மகிமையான ஐஸ்வர்யத்தை உடைய ஆண்டவர் உனக்கு சொத்தாக மாறுறார். அவருக்கு தான் காடுகளில் மலைகள் உள்ள மாடுகள் ஆடுகள் எல்லாம் அவருக்கு சொந்தம். பூமியும் அது நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவருடைய சொத்துக்கு நீ சுதந்திரமாகிறார். அல்லேலூயா. கை வைத்து உனக்கு காதலையும் கழுத்துலையும் ஒன்றும் இல்லாட்டாலும் ரோல்டு கோடை போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தாலும் இதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத. இதெல்லாம் உனக்கு இல்லாமல் போனாலும் உனக்கு சொத்து ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. 2 கைகளை வைத்து, ஆண்டவரே நீர் எங்களுடைய சொத்து, சுதந்திரம். உம்மை விட வேறு சொத்து சுதந்திரம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைப்பா.
நீர் எங்களை இவ்வளவு ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு ஆவியானவர் நல்ல விடுதலை தருகிறீர். ஆவியானவர் எங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை சிந்தையில் தருகிறீர். எங்கள் ஆவியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற எங்களுக்கு தகப்பனாக உங்கள் குடும்பத்தில் எங்களை இணைச்சி எங்களுக்கு சொத்து சுதந்திரத்தை நீர் தாராளமாய் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லி கைகளை அசைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக.